சச்சின் அப்படிங்கிற ஒரே மனுஷனுக்காக அந்த ராய்ப்பூர் ஸ்டேடியத்தில் ஃபுல்லாக அவ்வளவு ரசிகர்கள் கூடியிருந்தான். குறிப்பாக சச்சினுடைய பேட்டிங்கை பார்க்கறதுக்கு மட்டுமே இவ்வளவு ரசிகர்கள் கூடியிருந்தான். தவழ்கிற குழந்தைகளுக்கான நீ போட்டி வச்சா கூட இந்தியா தான் டிராஃபி அடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. IML இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் லீக் தொடர் நடந்துட்டு வருது. இதில் 6 நாடுகள் கலந்து கொண்டாங்க. இதில் ஓய்வு பெற்ற முன்னாள் பிளேயர்கள் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் கலந்துக்கிட்டு ஆடினாங்க. இப்போ இதில் ஃபைனலில் லாரா தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணியும் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணியும் ஃபைனல் வந்தாங்க. இப்போ இந்த ஃபைனல் போட்டியில் நடந்த ஒரு அக்கப்போர், ஒரு பஞ்சாயத்து சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் 147 ரன்கள் அடித்தாங்க. அதிகபட்சமாக சிம்மன்ஸ் 54 ரன்களை அடித்தாப்புல. இதை தொடர்ந்து ஆடின இந்தியா 17.1 ஓவர்கள்லேயே 148 ரன்களை அடித்து வெற்றி பெற்று சாம்பியன் ஆகிட்டாங்க. இதில் அதிகபட்சமாக அம்பத்தி ராயுடு 74 ரன்களை அடித்தாப்புல. இதில் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினை பற்றி பேசணுங்க. மனுஷன் என்ன கிளாஸான ஆட்டம். 18 பாலுக்கு 25 ரன். இருக்கிற ஸ்டேடியத்தில் இருக்கிற அம்புட்டு ரசிகர்களும் இந்த சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டத்தை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. எப்படி கிரிக்கெட்டில் அறிமுகமாகும் போது இறங்கினாப்லையோ அதே அளவுக்கு கரகோஷம் சப்போர்ட் சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அறிமுகம் ஆனப்போ 16 வயசில் அறிமுகம் ஆனப்போ என்ன மாதிரி டெக்னிக் ஷாட்ஸ் ஆடினாப்லையோ அதே மாதிரியான ஷாட்ஸ் தாங்க இந்த 51 வயசுலையும் ஆடுறாப்புலங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது. ஆஃப் கவர் டிரைவ், ஸ்ட்ரைட் ஸ்டார்ட்டு, லெக்கில் வளைச்சடிக்கிறது, மனுஷன் எந்த டெக்னிக் ஒரு சிறு புள்ளி கூட குறையிலங்க ஒவ்வொரு ஷாட்லையும். 16 வயசில் பாலகன், இப்போ 51 வயசில் கொஞ்சம் தளர்ந்து இருக்காப்புல, அவ்வளோதான். 90 வயசானாலும் இந்த கிரிக்கெட் ரத்தத்தோட ஊறி போனது. சச்சின் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கேமருக்கு இது மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் இது தொடரும். சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் டிராஃபியை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்தியா ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. இன்னும் 15 ரன்னோ 20 ரன்னோ அடித்தா ஜெயிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த பவுலர் டினோ பெஸ்ட் தன்னோட 4 ஓவரை போட்டு முடித்ததும் அம்பையர்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன்னு கிளம்புறாப்புல. அப்போ யுவராஜ் இதை கவனிச்ச யுவராஜ் நேராக அம்பையர்கிட்ட என்னையா இது என்ன தெரு கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை ஆடிக்கிட்டு இருக்கோம், போட்டு முடிஞ்சுன்னா நான் பாட்டில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு இது என்ன, இது என்ன 10-15 ரன் அடிக்கணும், அவரை நின்று ஃபீல்டிங் பண்ணி முடிச்சுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்பையர்கிட்ட சொல்லி யுவராஜ் சத்தம் போட்டிருக்காங்க. உடனே பில்லி போர்டன் அம்பையர் டினோ பெஸ்ட்டை கூப்பிட்டு வாப்பாடி மறுபடியும் ஃபீல்டிங் இல்லை அப்படின்னு சொல்ல மனுஷன் டென்ஷன் ஆகிட்டான் டினோ பெஸ்ட். இவன் ஏற்கனவே ஒரு அக்கப்போர் ஏற்ற முடிச்சாங்க. ஏற்கனவே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ஆடும் போதே 2-3 பிரச்சனைகள் பண்ணியிருக்கான் மனுஷன். அவன் நேராக யுவராஜிட்ட வந்துட்டான். நீ என்னைய சொல்கிறது, என்ன அம்பேரை நான் சொல்லிட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி யுவராஜ் ஒரு 2 பேருக்கு சரியாமல் முட்டிக்கிச்சுங்க. ஏன்னா யுவராஜும் ஒரு டென்ஷன் பார்ட்டி, இவன் அதை விட 2 பேரும் வாக்குவாதம் விடவே இல்லை. ஒன்றும் அடிச்சுக்கிறாத குறை தான். 2 பேரும் முட்டை மோதுற அளவுக்கு வந்துருச்சு. அம்பேர் எவ்வளோ சொல்லி பார்க்காமல கேட்கல. கடைசியில் பிரெயின் லாரா உள்ளே போகுது. அடச்சே போங்கடா, என்னடா இது தெருவில் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி சின்ன பசங்க சண்டை மாதிரி, இது என்னது இது போங்கடான்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பிரித்து விட்டு அமைதியாக்கி விட்டாப்புல. ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு சண்டை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ரோஷம், இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் ஒரு அங்கம். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. எப்போ கிரிக்கெட் அழிகிற வரைக்கும் இந்த சண்டைகள், அக்கப்போர், சச்சரவுகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் இருந்து விடுபட முடியாது. அது கிரிக்கெட்டோட ஒரு அங்கம். அது உனக்கு 40 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, நீ விளையாடும் போது அந்த ஆக்ரோஷம், அந்த சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றுட்டாங்க. தவழ்கிற குழந்தைகளுக்கான நீ போட்டி வச்சா கூட இந்தியா தான் டிராஃபி அடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.